விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. ஸோ இந்நேரம் ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே தேர்ட் டேவோ ஃபோர்த் டேவோ அவங்களுக்கு என்ன டைமோ உள்ளே போயிருப்பாங்க. அப்படியும் ஒரு 200 300 400 ஆயிரக்கணக்கான பேர் இறந்துருக்கலாம். ரெண்டு பக்கமும் உக்ரைனை ரஷ்யா கூட கம்பேர் பண்ண முடியாது போகிற அளவில். வாருங்கிறது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருந்தால் தான் வார். இது இன்வேஷன், ஆக்கிரமிப்பு. உக்ரைனை சோவியத் பண்ணுது. ஸோ மிலிட்ரிக்காரங்களாம் இல்லாமல் 18லேருந்து 60 வயசு ஆம்பளைங்க வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அவங்க எல்லாேருக்கும் கையில் துப்பாக்கி, அவங்களும் தயாராக இருக்காங்க. ஏன்னா நாட்டுக்காக கன் எடுத்துக்கிட்டு அவங்களால முடிஞ்சதை இன்றைக்கி நாம் இருக்கிறோம், இல்லை ரஷ்யாக்காரர் இருக்கணும், தாய்நாடு எல்லாம் ரெடியாக. இது வரைக்கும் துப்பாக்கியே தூக்காத கைகள்லாம் துப்பாக்கி வச்சுக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கமாண்டர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ரோடு ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. வாங்குறான் கீவா கேபிட்டலு. ஸோ பிரசிடெண்ட்டும் அதே ஊரில் இருக்கார். நானும் மக்களோடு இருக்கேன், ஊரோட தப்பிச்சு போகலாங்கிறாரு. அமெரிக்கா நேட்டோ நாடுகள்லாம் பின் வாங்கிருச்சு, பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன், இதுதான் நம்ம லைவ் ஸ்ட்ரீமாக பார்க்குற ஃபஸ்ட்டு வார். இது கொஞ்சம் யோசிங்க. முறை ஒரு வாரம் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபீடில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், இன்ஸ்டாவில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். லைவ் ஸ்ட்ரீமிங் நம்மளால் ஏன் ஸ்ட்ரீம் பண்ண பார்க்க முடியுதுன்னா நம்ம அந்த வாரில் இல்லை. ஸோ நம்ம இந்த பூமி தான், அந்த ஹோலில் நம்ம ஒரு பார்ட். நம்ம தேசத்துக்கு இன்னும் அது வரல. ஸோ நம்ம உட்காந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குறோம். ஸோ 50 சென்ட் பாட்டை போட்டுட்டு ரஷ்யன் டேங்க்ஸ்லாம் உள்ளே வருது. அதை அவங்க டிக்டாக்ல போடுறாங்க, ரஷ்யன் மிலிட்ரி அஃபிஷியல் டிக்டாக்ல. அந்தளவுக்கு நியூயார்க் டைம்ஸு, இன்ஸ்டாகிராம் ஃபீட், நியூயார்க் டைம்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபீல்டில் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ அங்கே இருந்துக்கிட்டே நம்ம ஷான் பென் அங்கேயே டாக்குமெண்ட் எடுக்க போயிருக்காராம். உக்ரைன் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் கேமராவை கீழே போட்டு துப்பாக்கி கையில் எடுத்துக்கிறாங்க. அப்படியே போகுது. ஒரு தாத்தா திட்டுறாரு, உக்ரைனியன் தாத்தா, ரஷ்யாக்காரங்கள, நானும் ரஷ்யா தான்டா, இங்கே செட்டில் ஆகிட்டேன், ஏங்க வரீங்க, தாய்நாடை விட்டுடுங்க, கிளம்புங்க, உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் குடும்பம் இருக்குது, நம்ம 2 பேருக்கும் தெரியும் தவறான போர்னு அவர் திட்டுறாரு. மக்கள் பாட்டி கொண்டு போய் ஒரு விதையை எடுத்து, சன்ஃப்ளவர் சீட் எடுத்து சோல்ஜர்ஸ்க்கு கொடுத்தாங்க. நீ இறந்தேன், அதிலிருந்து பூ முளைக்கும். அனைத்து கவிதைகள், அனைத்து உணர்வுகள், உலகம் ஃபுல்லாக எதிர்ப்பு, உலகம் ஃபுல்லாக ஆர்டிஸ்டுகள் எதிர்ப்பு, ஃபக் வார், ஸ்டாப் வார், கவிதைகள், நாடகங்கள், போராட்டங்கள், அழுகைகள். அந்த வாரம் நிறுத்துங்களேன், போரை நிறுத்துங்களேன். ஸோ இது நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குறது தான். நடுவில் தாலிபான்கள் வேறு இருக்கிறதுலே கொடுமை. தாலிபான்கள், ஐயோ மக்கள், அப்பாவி மக்கள் இறக்குறாங்களே, இப்படி கொடுமை பண்ணுறாங்களே, கஷ்டமாக இருக்கேன்னு அவங்க ஒரு பக்கம் முதலை கண்ணீர். எல்லாம் என் நேரம் அப்படின்ற மாதிரி இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்க பூமி எல்லாத்தையும். ஸோ இது நம்ம அடிக்கடி பார்ப்போம். நம்ம ஊரில் பார்ப்போம், நம்ம ஊர்லேயும் நடக்கும், நம்ம ஊரில் நடக்கும். நம்ம ஊரில் பக்கத்து வீட்டில் நடந்தால் கூட நம்ம எதுவும் நம்ம பக்கத்தில் நம்ம தான் பார்க்க போகிறதுன்னு வச்சுக்கோங்க. போர் அப்படிங்கிறது எப்பயாவது பார்ப்போம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம், எல்லையில் துப்பாக்கிச்சூடு, 4 பலி 20 பலி, அந்த பக்கம் இந்த பக்கம் கொடியேற்றம், டேங்குகள் வழிமறித்தல், வெடிப்பு, செயலிழந்தன, கைப்பற்றினோம், அம்மாவும் போடும். எல்லையில் சிறு பதற்றம், எல்லையில் எல்லை நவுந்துச்சு, பாடு நவுந்துச்சு, சைனா உள்ளே வந்துச்சு, பாகிஸ்தான் வெளியே போச்சு, நம்ம உள்ளே போனோம், கார்கில் வந்துச்சு. சித்தப்பா கூட அதில் இருந்தார், நான் தூரத்தும் தான். கார்கில் ஜவான் அது ஃபோட்டோலாம் காட்டினார். அதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த டைம்லலாம். அதுவும் டிவியில் நியூஸாக இப்போ உக்ரைன் ஏன் தெரியுமா, உக்ரைன் உக்ரைன் மேலே தான் தப்பு, அவங்க எதுக்கு நேட்டோவில் போகணும், அமெரிக்கா பாருங்கள் ஏகாதிபத்தியம் முயற்சியும் ஏமாத்திடுச்சு, துரோகம் பண்ணிடுச்சு. அவன் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். இந்த உக்ரைன் பிரசிடெண்ட்டு என்ன கதைன்னா, அவர் ஒரு நம்ம நயனதிரபர் மாதிரி ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு, ஒரு பிரசிடெண்ட் ரோல் மாதிரி வச்சுக்கிட்டு. அந்த ஷோ செம ஹிட்டு போல். பொலிட்டிக்கல் ட்ரோல் பண்ண ஒருத்தர் ஜாலியாக பிரசிடெண்ட்டுக்கு நின்றுருக்கார். ஜனங்க ஓட்டு போட்டுருச்சு. அதுக்கு என்ன கான்ல இருச்சோ தெரில.
புது பையன், புது ஜென்ரேஷன், நேட்டோவோட சேர போகிறேன் அப்படின்னு அமெரிக்காவை நம்பி பல்பு வாங்கிடுச்சு. தவறு சோவியத் ரஷ்யா பண்ணது நியாயம். இப்படி தான் கியூபாவில் மிசைல் விற்கும் பொழுது அமெரிக்காவுக்கு கோவம் வந்துச்சு. அதை நீங்கள் நியாயப்படுத்துனீங்களே. அமெரிக்கன் லெட் ப்ரெஸ் வந்து இந்த உலகத்தை சொல்லுது. ஸோ ரஷ்யா பண்ணது சரி. புட்டின் யார் தெரியுமா? புட்டின் இஸ் த ஹெட் ஆஃப் கேஜிபி. அவர் தான் கண்ட்ரோல். இஸ் அ தக் லைஃபோட ரீல்ஸு. புட்டின் கோவப்படுறாரு. அவர் சொன்னால் முடிஞ்சது. ஹெட் ஆஃப் ஸ்பை அவரை பார்த்து பயப்படுறாரு. டேங்க் அனுப்புகிறாரு. நியாயமான கோபம். பூபா. உங்களுக்கு உக்ரைன் போர் புரியணும்னா இந்த 10 புக்கை படிங்க, இந்த 10.com படிங்க, இந்த 20 வீடியோ பாருங்கள், 50 என்சைக்ளோபீடியா படிங்க. தெரியும் உக்ரைனுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு சமூக இது, ரஷ்யாவின் வரலாறு. ஸோ நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் இப்படி உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த போர் நியாயமா, ஏன் எதுக்கு வந்தா, ஏன் அதுக்கு போகிறா, அது மற்றவங்க பேசிக்கிட்டோம். அதுக்கு ஒரு அரசியல் இருக்குது, முதலாளித்துவம் இருக்குது, அமெரிக்கா கண்ட்ரோல் இருக்குது. அமெரிக்காவுக்கு ரஷ்யா நடுவில் மாட்டிக்கிட்டு ஒரு சின்ன நாடு உக்ரைன் இருக்குது. இல்லை அவங்களுக்கே ஒரு ரஷ்யா மேலே ஒரு கோவம் இருக்கலாம். என்ன செர்னோபில் அங்கே தான் இருந்துச்சு. அவங்க பண்ண மிகப்பெரிய துரோகம். ரேடியேஷனில் மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனியன்ஸ்க்கே ரஷ்யா மேலே கோவம். இந்த போர் வரும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அவங்க எல்லாருமே ரெடி, ஒன்றா ஒத்துமையாக ரஷ்யாவை போட்டு எதிர்க்கலான்னு ஒரு நாட்டுப்பட்டு. இது அவங்களோட ஒவ்வொரு ஜியோ பாலிட்டிக்ஸ். ஒரு நிலத்துக்குன்னு ஒரு அரசியல் இருக்கும். அது பிரச்சனை. அது ஓக்கல் வழியாக பேச போகிறதில்ல. நம்ம எப்போதும் போல் இந்த போர் என்ன அது இது. ஏன்னா இது ஒரு கடுப்பில் கோவத்தில் தான் இந்த பாட்காஸ்ட்டே பேசுகிறேன். ஏன்னா இப்போ என்ன யோசிச்சேன்னா, இப்போ தான் ஒரு நோய் வந்துச்சு, கொரோனாங்கிற நோய் வந்துச்சு. ஒரு சளி இருமல் முன்னாடி மனுஷன் தோத்துட்டான். உலக மக்கள் தொகையில் இப்படி 40% ஆகுது இறந்துருப்பாங்க. தெரிஞ்சவங்க கூட இருக்கிறவங்க எவ்வளோ பேர் நம்ம இழந்தோம். இப்போ தான் இயற்கை நம்மளை சொல்லுச்சு, ஃபக் ஆஃப், ஷட் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லுச்சு. நீ ஒரு ஒன்றுமில்லாத புழு எனக்கு அப்படின்னு பூமி சொல்லுச்சு. இப்போ தான் சொல்லுச்சு. இப்போ தான் மியூட்டேட் ஆகி சமாளிக்கக்கூடிய ஒரு நோயாக மாறுறதுக்குள்ளே பல லட்சம் லிட்டர் ரத்தத்தை குடிச்சு தான் போச்சு. முடிச்ச அடுத்த செகண்டு மனிதன் தன் சக மனிதனின் கறியை சாப்பிட்றதுக்கு கேனிபல் ஆலைய ஆரம்பிச்சிட்டான். ரஷ்யா தான் ஸ்புட்னிக் வேக்சினும் கொடுத்துச்சு. உக்ரைனுக்கும் அது போயிருக்கும். உலக மக்களோட நோயை தீர்க்கிறதுக்கும் அதே ஊரில் இருந்தால் மருத்துவம் வருது. அதே ஊர் தான் அடுத்த ஊரோட ரத்தத்தை குடிக்கவும் போகுது. எங்கே வருது? வரலாறு, தேசப்பற்று, நாட்டுப்பற்று, நிலம் எல்லாம் வருது. இது காலங்காலமாக இருக்குது. ஸோ அந்த போர் என்ன? போர்னா என்ன? ஆட்கொள்ளுதல், நிலத்தை கைப்பற்றுதல், என்ன நானே பாதுகாத்துதல். அது ஒரு அத்தியாவசியம். ஐ ஹாவ் டு டிஃபெண்ட் மை ஓன் கண்ட்ரி. நிலத்தை நான் பாதுகாக்கணும். இது ஒரு பேசிக் மனிதனோட குணம். போர் ஒருத்தனை அடித்து ஜெயிக்கிறது. அன்பு செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, மயிரை செய்யுங்க, அதெல்லாம் நம்ம சொல்கிற ஜல்ஜாப்பு, சமாளிப்பு. உண்மையிலேயே மனிதன் போர் குணம் மிக்கவன். ஒருவன் அடித்து இன்னொருத்தன் ஜெயிக்கிறான். ரத்தம் வரி பிடிச்ச மிருகம். அது உங்களுக்கே தெரியும். அப்படி தான் வந்தோம். எவல்யூஷன் அப்படி தான் ஆச்சு. அப்படி தான் மற்ற மிருகத்தெல்லாம் கொன்று, நமக்குள்ளே மற்ற மிருகத்தெல்லாம் கொன்று நிலத்தை ஆக்கிரமித்து அந்த ஃபுட் சைக்கிளில் முக்கியமான ஆளாக ஒரு பார்டர் செட் பண்ணி நிலம் வந்ததுக்கப்புறம் அடுத்த காட்டில் இருக்கிறவன் பார்த்து நமக்கு ஆகாது. அவன் எதிரி. அங்கே இருக்கிற நிலத்தின் ஓனர் நமக்கு எதிரி. இது காலங்காலமாக காட்டுவாசி. இந்த ட்ரைப் ஆச்சு. ஃபியூடல் சிஸ்டம் வந்துச்சு. டெரிட்டரி ஆச்சு, சமஸ்தானம் ஆச்சு, பிரிட்டிஷ்காரன் வந்தான், கல்னியல் ஆச்சு, ஸ்டேட் ஆச்சு. இப்போ ஸ்டேட்லேருந்து கண்ட்ரி வரைக்கும் போய் உட்காந்துருக்கோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிலம் எனக்கு சொந்தம் அப்படிங்கிறது மாறலை. பேர் மாறிக்கிட்டே இருந்துச்சு. முந்தைய காடுமா, ஒரு 4 மரம், 2 குடிசை இருந்தால் ஒரு காடு, ஒரு கோகை அது என் கோகைன்னு இருந்து அமைச்சிருக்கும். கற்கால மனுஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கான்? அது என் கோகை, அது ஓன் கோகை. அங்கேருந்தே அவன் சொந்தம் கொண்டாடி இருப்பான். ஓனிங் தானே. ஓனிங்கிறது மனிதனோட ஒரு பேசிக். இது என் உணவு, என் மனைவி, என் மக்களுங்கிறது ஓனிங். ப்ராப்பர்ட்டி, சொத்து. அந்த மாதிரி நிலமும். ஸோ ஒருத்தன் அடித்து இதுங்கிறது நம்மளோட பேசிக். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர்லேயும் பார்ப்போம், ரோட்டில் பார்ப்போம், தெருவில் பார்ப்போம். ஏன் இந்த அமைதியாக இருங்க அப்படின்னு யாராலையும் முடியாது. ஏன்னா மனிதனுக்குள்ள அது குணமே இல்லைங்கிறதா உண்மை. இல்லைனா 2022 வரைக்கும் நம்ம ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். இது எங்கே தெளிவாக அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா, இப்போ நம்மளால்
நம்மளால் அந்த போரை நிப்பாட்ட முடியாது. முடிஞ்சுது. சரி, ஓகே, நம்ம நிலம் கிடையாது, நம்ம தள்ளி இருக்கோம். அங்கே ஒரு தாத்தா அங்கே இருக்கிற மிலிட்ரிக்காரங்கிட்ட பேசுகிறார். ரஷ்யன் மிலிட்ரிக்காரங்கிட்ட உக்ரைன் பேசுகிறார். எனக்கும் உனக்கும் இந்த போருக்கு சம்மந்தம் இல்லை, அப்புறம் ஏன் நிற்கிற, வீட்டுக்கு போயேங்கிறார். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். உனக்கும் இந்த நாட்டுக்குள்ளே வர இஷ்டம் இல்லை, எனக்கும் உன்னை எதிர்க்க கொள்ள இஷ்டம் இல்லை, அப்புறம் ஏன் கேள்வி கேட்கலாம். அது 2 பேருக்கு இஷ்டம் இல்லையே, அப்படியே நிற்கிறாங்க. அந்த இடத்துல அதிகாரம், அரசமைப்பு, பவர், டிக்டேட்டர்ஷிப், அதிகாரம் இல்லைன்னா சர்வதிகாரம், அதிகாரம்னாலே சர்வதிகாரம் தான். புட்டின்னு விட்டுடுங்க. புட்டின் மட்டுமா? அந்த இடத்துல புட்டின்னு ஒரு மனுஷன், அந்த இடத்துல யார் உட்காந்தாலும் அவன் புட்டின் தான், வேறு பேர் இருக்கலாம். உலகம் ஃபுல்லாக இருக்கிற நாட்டில் எல்லாருக்குமே அன்னைக்கு இந்த மாதம் புட்டின். உலகத்தில் எல்லாருமே நல்லவங்க, புட்டின் மட்டும் அயோக்கியர் அப்படின்னா நீங்கள் புட்டினை திட்டலாம். இல்லை, இவன் ஆஃபீஸில் எடுத்துக்கோ, உன் கேபினில் எடுத்துக்கோ, உன் பக்கத்து கேபினில் இருக்கிறவன், உன் டீம் லீடரு, உன் ஹெச்ஆர், ஒரு காலேஜில் உன் ப்ரொஃபஸரு, இல்லை உங்கள் அப்பா, இது நார்மல். ஒரு பவர், அதிகாரம்ங்கிறது மனிதன் அதில் ஒரு அரக்கம்தான், அதில் போட்டின்னு இருந்தார். ஸோ ஏன் எனக்கும் இஷ்டம் இல்லை, அவனுக்கும் இஷ்டம் இல்லை, அப்புறம் ஏன் இந்த இடத்துல நிற்கிறோம்? எங்கே மனுஷன் விட்டான் அந்த ஒரு தெரிஞ்சே ஒரு சாவை நோக்கி போகிறதுக்கு எப்படி மனுஷன் அந்த இடத்துல போய் மாட்டினான்? நமக்கு அறிவு இருக்குன்றோம், ரேஷனல் மைண்ட் இருக்குன்றோம். ஸோ என்ன இருக்கும், நான் அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், மரணத்தை நோக்கி போக மாட்டான். நம்ம காடுகளை அப்படி சர்வே பண்ணோம். இந்த இடத்துல புலி இருக்குன்னா அங்கே போக மாட்டோம், சிங்கம் இருக்குன்னா போக மாட்டோம். சிங்கம் புலியை கொல்றதுக்கு வழிகள் யோசித்தோம், அப்படி தானே பொழைச்சோம். இப்போது தெரிஞ்சே நம்மளே கொல்றோன்றா எங்கே போய் மாட்டணும்? அந்த தாத்தா என்ன சொல்ல வராரு, உனக்கு எனக்கும் இஷ்டம் இல்லை, ஆனால் எது நம்மளை 2 பேரையும் இந்த இடத்துல சாவடிக்க, ஒன்றையும் நீ கொல்ல வச்சுக்குது? வரலாறு, நாட்டுப்பற்று, தேசம், நிலம். அது என்ன பண்ணலாம்? இப்போ போரே வேணாம் அப்படின்னு என்ன பண்ணலாம்? நிலத்தெல்லாம் ஒழிக்கலாம். இல்லை, எனக்கு புரியும். அதாவது ரொம்ப வருஷமாக இல்லை, பல ஆயிரம் வருஷமாகவே இந்த பூமி நம்ம சிந்தின ரத்தத்தில் ஊறி தான் இன்றைக்கி இருக்கிற அனைத்து நகரங்களும் ரத்தத்தில் ஊறின ரத்தம். இது வரலாறு தான். ஒவ்வொரு மண்ணையும் மோந்து பார்த்தா பல கோடி உயிர்களோட ரத்தம் வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு போர், ஒவ்வொரு இடம், ஏதாவது வரலாறு படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போர் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. நான் எங்கள் தாத்தா வீடு ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டுருப்பேன். அங்கே போகும்போது 2 பக்கமும் வெறும் ஒரு வறண்ட நிலம் ஒன்று ஓடும், யாருமே இருக்கும். ஒரே ஒரு பழைய சிவன் கோயில் இருக்கும், ஒன்றுமே இல்லை, எம்டி இடம். ஒரு ஓரமாக தண்ணியில் நிற்கும், ஒரே ஒரு எருவு மாடுங்க ஓரமாக உட்காந்துருக்கும், சகதியில் ஓரமாக மரங்கள் இருக்கும். வெறும் வெல்பியாகவும் தண்ணி வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த இடம் ரொம்ப மணிமங்கலம் சைடு வரும். அந்த இடம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய சேர சோழ பாண்டிய போரில் நடந்த இடம்ன்றாங்க. இவங்க எவனுமே இல்லை. அங்கே ஓரமாக தாத்தா ஏதாவது உச்சா போயிட்டுருக்கோம், ஒரு குட்டி பையன் கக்கா போயிட்டுருப்பான், வண்டிங்கிற சைக்கிள் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படியும் ஒரு 500-1000 பேர் ஈட்டி கம்பு கல்லை வச்சுக்கிட்டே மக்கள்னு செத்துருப்பான்னு இமேஜினே பண்ண முடியாது. அதுதான் வரலாறு. அந்த இடத்துல, அந்த மூமெண்ட்டில், அந்த காலத்தில் ஒரு ராஜா இருந்திருப்பான், ஒரு தேரில் உட்காந்துருப்பான், யானை மேலே உட்காந்துருப்பான், அது ஏன் நிலம்னு இருப்பான். இன்றைக்கி அது அவன் நிலம் இல்லை, இன்றைக்கி இது காஞ்சிபுரம் தாலுக்காவில் வந்துடும், ஸ்ரீபெரும்புதூர். அங்கே ஒரு தாசில்தார் தான் இருப்பார். ஸோ காலம் மாறுது, பதவிகள் மாறுது, ஆனால் ரத்தம் குடிக்கிற பூமி மனுஷன் இன்னும் மாறவே இல்லை. இப்போ பார்க்குறோம், ப்ரே ஃபார் உக்ரைன் தான் சொல்கிறோம். லெட்ஸ் சேவ் உக்ரைன் யாரும் சொல்லலையே. ஏன் நம்ம எல்லோரும் கிளம்பி போய் புட்டின்ட்டு போய் பேச முடியாதா? உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கும், நல்லா கிளம்பி உக்ரைனில் உக்ரைன் நிப்பாட்டுங்கன்னே சொல்ல முடியல. இதே ஹோமோசேப்பியன்ஸ், இதே 2 கண்ணு மூக்குள்ள மனிதர்கள் தான் அங்கேயும் பெரிய வீடியோ காட்டுறான். அவ்வளோ பெரிய ஃப்ளைட் அப்படியே இறங்கி ஒரு மிசைலுக்கு பக்கத்து பில்டிங் அடிக்குது. இந்த வீட்டுக்கு குழந்தை கதறிக்கிட்டு ஓடுது. பார்க்கும்போது கண்ணு கலங்குது. ஏன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இங்கே இன்ஸ்டாகிராம் ஃபீல்டில் அது வருதுன்னா அதே மனுஷன் தான், இதே பூமி தான். அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கோம், பசியை போக்கிட்டோம், நோயை தடுத்துட்டோம், எல்லா அறிவும் இருக்குது, ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சிட்டோம், கப்பல் வழியாக போயிடலாம், நடந்து போகலாம், ஓடி போகலாம், கம்ப்யூட்டரு, இன்டர்நெட்டு, மொபைல் ஃபோனு, அனைத்து அறிவியலும் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன குழந்தை என்னை காப்பாற்றுங்கன்னு அழுவுது. ஏன் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? எங்கே தோத்துட்டோம்? ஒரு அறிவியல்லாம் இப்போ உலகம் இல்லையா? ஒரு சின்ன குழந்தைய காப்பாற்ற வக்கில்லாத அறிவியல் எதுக்கு?
ஆனால் அந்த அறிவியல் அங்கே எதுக்கு பயன்படுத்துன்னா அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு மிசைலை விட்றதுக்கான அறிவியல் அங்கே பயன்படுது. ட்ரெஜெக்டரி ஆஃப் த மிசைல்ஸ் ஆஃப் த இன்டீரியர் கால்குலஸ் அங்கே பயன்படுது. இந்த கையீர நிலை அப்படிம்பாங்களே, இது இருந்தாலும் எதுவும் செய்ய முடியலங்க. ஏன் எப்போவுமே மனுஷன் கையீர நிலையிலே இருக்கான்? அவன் எல்லாம் சேர்ந்து எதுவுமே விளங்குற மாதிரி செய்ய முடியாதா? இல்லை செய்ய முடிய வாய்ப்பு அங்கே கிடையாதா? வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதுங்கிறது ஒரு விஷயம். இப்போது எனக்கு ஒரு தேசம் ஒன்று இருக்குது, நான் அந்த நிலத்தில் இருக்கிற ஒரு குடியுரிமை உள்ள ஒரு சிட்டிசன், பிரஜை, குடிமகன். எனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வேறு ஒரு நாட்டுக்கு நான் போகணும்னா சும்மா போயிட முடியாது. இது என் பூமி, வேறால் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக முடியாது, கொண்டுருவாங்க. ஏன்னா இந்த நிலத்துக்குள்ளே மட்டும்தான் நல்லா வாழ்ந்துக்க முடியும். அங்கேருந்து அரசு ஆரம்பிக்குது. ஸோ நான் அங்கேருந்து போக முடியாது. என் இடத்துக்கு பிரச்சனை வந்தால் இன்னொருத்தன் வரமாட்டான். இதுதான் இது என் நிலம். ஸோ இந்த ஓனிங் ஆஃப் பர்டிகுலர் லேண்ட், இவ்வளோ பெரிய மில்கி வேலை, இவ்வளோ பெரிய கேலக்சியில் துணூண்டு பூமியில் துணூண்டு எல்லாம் என்னதுன்னு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து லாக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சா? இங்கே தான் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படிங்கிறத விட உலகம் இப்படி தான் இவால்வ் ஆகிடுக்கு. ஒன்று அடிச்சுக்கிட்டு சாவுங்க, மிஞ்சுங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், டார்வினோட கொள்கை. ஸோ நம்ம சர்வை பண்ணோம். கான்ஷியஸ் இருந்துச்சு, மைண்ட் இருந்துச்சு, டிஃபென்சிவ் கெப்பாசிட்டி இருந்துச்சு, ஹண்டிங் இருந்துச்சு, ஃபயர் கண்டுபிடிச்சோம், இன்வென்ட் பண்ணோம், வீல்னு டூல்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்சோம், சர்வை பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டோம்? நமக்குள்ளே யார்? இது ரேசிசமாக எடுத்துக்கலாம், நாசிசமாக எடுத்துக்கலாம், ஃபாசிசமாக எடுத்துக்கலாம், கம்யூனிசமாக இருக்கலாம், கேபிட்டலிசமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அடித்து ஒன்று. ஸோ 2022 ஒரு போர் நடக்கணுமா? புட்டின் சொல்கிறார், இப்போ நான் போகிறேன், இன்வைட் பண்ணுறேன், யாராவது குறுக்க வந்தீங்கன்னா உங்களுடைய வரலாறு காணாத அழிவை நீங்கள் பார்ப்பீங்கன்னு மொத்த ஆள் ஒரு கேமராவில் அந்த பூமியை மிரட்டுறார். என்ன சொல்ல வர்றாரு? we are the largest nuclear state, டப்புக்குன்னு பாம்பு போட்டுருவோம், there can be no winners அப்படிங்கிறார். இப்போ என்ன, எல்லோரும் செத்து போயிடுவாங்கிறார். தற்கொலையை நோக்கி ஓடக்கூடிய ஒரே உயிரினம் நம்ம மனிதர்கள் தான், ஹோமோசேப்பியன்ஸ். எங்கே விட்டோம்? எங்கே மிஸ் ஆச்சு? டுவர்ட்ஸ் சூசைட் ஏன் ஓடுறோம்? ஏன் டெத்தை நோக்கி ஓடுறோம்? டெத்து வரதானே போகுது, எப்படியும் சாக போகிறோம். ஏன் தேடி போய் விழுகிறோம்? ஏன் இராணுவம் இருக்குது? ஏன் மரணத்தை எதிர்பார்த்து ஒரு ஃபிசிக்கலாக ஃபிட்டான, மென்டலி ஃபிட்டான அவ்வளோ தூரம் ஒரு ஆண் மக்களோ பெண் மக்களோ ஏன் ஆர்மி ட்ரெஸ் போட்டு கன்னோட ஏன் பார்டரில் நிற்கணும்? இந்த ஒரு கோட்டை தாண்டினா உன்னை கொன்றுவேங்கிற விதி ஏன் மனுஷனுக்கு தோணுது? ஏன் எல்லா நாடும், ஏன் எல்லா மக்களும் ஒன்றா, எல்லா ஜனங்களும் ஒன்றா ஏன் கலக்க முடியல? ஏன் வெள்ளைக்காரன் கருப்பனை பார்த்து வெறுப்பாகிறான்? ஏன் கருப்பை வெள்ளைக்காரனை பார்த்து பயப்படாம அவனும் இது வரலாறு இருந்துச்சு. எங்கேருந்து ஏன் நம்ம ஊரில் வர்ணாசிரமங்கிற பேரில் 4 வர்ணத்தை நான் மேலே நீ கீழே பிறப்பால பிரம்மன் ஏன் அவனுக்கு தோணுச்சு? ஏன் பிரிச்சுக்கிட்டே இருக்கான்? இல்லை, இப்படி இருக்கிறது தான் அவனோட அடிப்படை புத்தியா. ரீசெண்டாக சேப்பியன்ஸ்னு ஒரு புக்கு ஒன்று நல்ல ஃபேமஸ் ஆச்சு. யுவல் நோஹா ஹராரி, ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் எழுதி பெரிய பிரச்சனையாச்சு. நிறைய பேர் உண்மைன்னாங்க, இல்லைன்னாங்க. ஸோ எப்படின்னா அந்த கற்கால மனிதர்கள் நீங்கள் காட்டும் போது ஒருத்தரை காட்டும் குரங்கு மனுஷன் மாதிரி ஒருத்தர் வந்து கேவில் உட்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான், வரைஞ்சிக்கிட்டு இருப்பான். அவன் ஒருத்தன் மட்டும் இல்லை, அவன் ஒரு ஆள் நினச்சிட்டு இருப்பான், ஒருத்தன் கூட நம்ம வரல. அதே மாதிரி 4-5 பேர் இருந்தாங்க, ஹோமோசேப்பியன், நியாண்டர்தல்ஸ் இருந்தாங்க. நம்மளே இன்னொரு மனித இனத்தை அழிச்சிட்டு தான் இப்போ இருக்கிற ஹோமோசேப்பியன்ஸ் நம்ம. ஸோ நம்மளே ஒரு போர் நடத்தி வெற்றி பெற்ற கொலைவரி பிடித்த ஒரு மனிதர்கள் தான். அதனால தான் இன்னும் நமக்குள்ளே போர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு எடுத்து வைக்கிறேன் அறிவியலை. ஸோ நம்ம இன்னொருத்தனை கொன்று நம்ம ஜெயிச்சதான் நம்ம வரலாறு, நம்ம அதுதான் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறான். அப்போ இந்த வாரம் நிப்பாட்டுங்க அப்படிங்கிறது பொய் தான். இன்னும் இல்லை, மனசில் வச்சுக்கிங்க, வார் தான் நம்மளோட பேசிக் புத்தி, அடிதடி. அப்போ நம்ம எல்லோரும் ஒரு கொலகாரம் மிருகம், கலாச்சாரம், கல்வி, நாகரிகம் இருப்பே, ஒழுக்கம்ங்கிற பேரில் நம்ம மனசுக்குள்ள அந்த கொலைவரி அடக்கி வச்சுட்டுக்கோன்னு கூட சொல்லலாம். இது காலங்காலமாக பார்க்குறோம், காலங்காலமாக எவ்வளோ வருஷம். உலகப்போர் 3, உலகப்போர் 1 பார்த்தோம், உலகப்போர் 2 பார்த்தோம். உலகப்போர் 2ல் ஹிட்லருங்கிற ஒரு பெரிய ஒரு மனிதனோட உச்சபட்ச ஒரு அரக்கத்தன்மை ஒருத்தங்கிட்ட இருக்குன்னா ஹிட்லர்கிட்ட இருக்கும். ஒரு இனக்குழுவையே அவன் ஜட்ஜ் பண்ணான், இவங்க இருக்கக்கூடாதுன்னு ஜூ மக்களை ஜட்ஜ் பண்ணான். கேம்ப்பு கட்டினான், அடைக்கிறான், கொல்றான். அவன் ரஷ்யாவில் தோற்றுக்கிட்டு இருக்கும்போது கூட அவனோட கடைசி ஸ்டேட்மெண்ட்டு மீதி இருக்கிற அத்தனை ஜூவியும் கொல்லு அப்படின்னா. அந்தளவுக்கு ஒரு ஆழ்மன வெறுப்பு ஒரு மனிதனுக்கு இருந்துச்சு.
ஜூக்களால் தான் நாங்கள் தோற்றோம், ஜூக்களால் தான் நம்ம தோற்றோம், ஜூ நமக்கு கெட்டவங்க, ஜூவை நமக்கு ஆவாதுக்கா. நாள் கணக்கில் அவர் கணக்கில் மிகப்பெரிய ப்ராபகண்டா ஜெர்மனியில் ஃபாசிசமில். ப்ராபகண்டா மினிஸ்டர்னு வைத்த முதல் ஆள் ஹிட்லர். கபுல்ஸா யாரோ ஒருத்தர் அது பார்த்துக்கோங்க. ப்ராபகண்டா மினிஸ்டர் டெய்லி ரேடியோவில், பேப்பரில், அப்போ டிவியில் அவ்வளோ பெருசாக வரல. டெய்லி ஜூ 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 கெட்டவன், யூதன் கெட்டவன், யூதன் கெட்டவன், யூதன் கெட்டவன் சொன்னால் ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லு, அது உண்மை அப்படின்றான். ஹிட்லரோட சயின்ஸ் தான் நீங்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற அத்தனை தலைவர்களும் ஹிட்லரோட சயின்ஸை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஹிட்லர் மிகப்பெரிய கெட்டவன் ஒரு பேரை மட்டும் சொல்லிட்டு ப்ராபகேண்டா எப்படி உலக மக்களை ஏமாற்றி வைத்திருக்குங்கிறதுக்கு ஹிட்லர் தான் மிகப்பெரிய ஒரு ரூல் போட்டு கொடுத்தோம். அது இன்ன வரைக்கும் அத்தனை நாடுகளும் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்கள் பார்க்குற விளம்பரம் அதுதான். இதை வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கோன்னா வாங்கிடுவீங்க. கோடிக்கணக்கான காசுகள் செலவு பண்ணுறாங்க. பின்னாடி உங்களை கம்பல் பண்ணி. உனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறதான் உன் எண்ணம். யூடியூப்பே எடுத்துக்கோங்களேன், இப்போ நம்ம கேட்குற ஸ்பாட்டிஃபே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் கேட்குற பாட்டு மட்டும்தான் உங்களுக்கு வருதா? நீங்கள் கேட்குற பாட்டு கேட்டுட்டு அடுத்த செகண்ட் அவன் ஒரு பாட்டு தருவான், இதை கேளுங்க, இதை கேளுங்க. உங்களுடைய வழியில் உங்களுடைய ஒரு கலைப்பாதி கூட உங்களால் போக முடியாது. இப்போ கம்ப்யூட்டரோட அல்காரிதம் வரைக்கும் உங்களுக்கு அது சொல்லுது இதுதான். அவ்வளோ கேம்பில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜூ மக்களை கொன்று அழித்து, அதே ஜூ மக்கள் தனியாக போய் இஸ்ரேலுங்கிற நாடில் வந்து அவங்க பாலஸ்தீன மக்களை கொள்கிறாங்க. ஸோ மரணத்திலேருந்து தப்பிச்சு அதோட வழியை தெரிஞ்சவங்களுக்கு திருப்பியும் மரணத்தை இன்னொரு இனக்குழு மேலே நிகழவும் அவங்களுக்கு தெரியுது. பாலஸ்தீன மக்கள் நிலம் கேட்குறானா, நம்மளும் லேண்டுக்கு தானே அலைஞ்சோம், அவனும் இங்கே தானே இருக்கான், இல்லை அங்கே ஒரு கடவுள் வரான், யாவே வரான், ஒலிவுக்கு வருது, திருப்பி கடவுள் மேலே போட்டு திருப்பி சாகுறாங்க. ஸோ இப்போ ஹிட்லரையும் இஸ்ரேலில் இருக்கிற ஜூவையும் நான் பிரித்து பார்க்குறது? ஸோ நான் மனிதனை ஆக்கிட்டேன். மனிதனுக்கு இன்னொருத்தர்களை கொல்லணுங்கிறது என்னோட ஆதி குணம். அப்போ நம்மளாம் யார்? அப்போ நம்ம ஃபீல் பண்ணுற நம்மளாம் யார்? என்ன டெய்லி அழுகுறோம், நம்மளாம் யார்? நம்மளாம் கொலை பண்ணுற குணம் இருந்தும் அதுக்கான தகுதி இல்லாத ஒரு பயந்தாங்குழிக்கு அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கான திராணியற்றவர்கள் நம்மளாம் சாஃப்டாக நம்ம கோபத்தை செவுத்தில் குத்தி பில்லோட குத்திக்கிட்டு ஒருத்தன் மேலே ஒருத்தன் காட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு ஈகோ அதில் சுற்றுறோன்னு வச்சுக்கலாம். வீட்டில் அம்மா கிட்ட கத்துவோம், மனைவி கிட்ட கத்துவோம், குழந்தைய பிடிச்சி திட்டுவோம், வீட்டில் இது இல்லாதவன் ஆஃபீஸில் இருக்கிற கத்துவான், ஹெட்டாக இருக்கிறவன் கீழே இருக்கிற கத்துவான், டீச்சர் பிள்ளைய ஸ்டூடெண்ட்டை போட்டு அடிப்பான், ஒரு அரசியல்வாதி கீழே இருக்கிறவனை கொடுமைப்படுத்துவான், அவ்வளோதான். ஸோ வன்முறை அந்த மாதிரி நடக்கும். ஸோ வன்முறை நிகழ்த்துவது என்பது தான் அவனோட குணமாகவே இருக்குது. எவ்வளவோ தலைவர்கள், எவ்வளோ உலகப்போர் 3ன்றாங்க. ஏன் அந்த பேர் வைக்கிறீங்க? நாங்கள் யார் கேட்டால் அவங்கள? உலகப்போர்லாம் என்ன, உலகப்போர் 2 மாதிரிலாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு 3 வருஷம் 5 வருஷம்லாம் 5 நிமிஷம் தான். இவன் ஒரு ஆட்டமாம், அவன் ஒரு ஆட்டமாம், பிளக் அப்படிங்க பூமி. ஆனால் அந்த பூமி வெடிச்சு தானே ஒரு நியூஸ் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எங்கே நியூஸ் ஆகும் எனக்கு புரியல. கமான் கைஸ், இப்போ கூட போய் கூகுளில் போய் போடுங்க, ஹபிள் டெலஸ்கோப் மில்கி வே ஃபோட்டோன்னு போடுங்க. மிகப்பெரிய ஃபோட்டோ. அதில் ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு தூசி தான் நம்ம புழுக்கையோட மில்லிமீட்டர் புழுக்கை தான் நம்ம வெட்டிச்சு சதறனா கூட கேட்க ஆள் கிடையாது. தூண்டு நம்ம ஒரு இன்கால்குலபிள், அப்போ இப்போ சப்ஸ்டியூட் கூட இல்லை, அப்படி கிளம்பு, நீ டீம்லே இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆள். நம்ம பார்க்க தான் போகிறீங்க, மக்கள் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க, பார்க்க தான் போகிறீங்க. இது இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் மேலே போகிறதே டைமில் அமெரிக்கா ஒரு ஆப்பிரிக்க நாடு மேலே ஒரு குண்டு மழை தான். இப்போ அமெரிக்கன்ஸ்லாம் ஃப்ளைட் எடுத்துகிட்டு கூட போகிறதில்ல. அவன் ட்ரோன்லேயே அடிக்கிறான், உட்காந்து ரிமோட்டில் வீடியோங்க மாறுறான் மக்கள் மேலே. ட்ரோனில் அவன் சொல்கிற ஆளை ஷூட் பண்ணுறான், சிரிக்கிறான் சுட்டுட்டு. வன்முறையை உலகத்தில் அறிவியல் எல்லாமே முதல்ல இராணுவ டெக்னாலஜிக்கு தான் பயன்படுது. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாத்துக்குமே. இந்த நீங்கள் சொல்ல ரிச்சர்ட் ஃபைன்மேன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அப்புறம் நம்ம ஆலன் டியூரிங், கம்ப்யூட்டரோட அத்தனை பேருமே உலகப்போரில் ஜெர்மன் நாஜி அழிக்கிறதுக்கு அமெரிக்கா உண்டாக்கின குழுவில் இருந்தால் அத்தனை கும்பலும் தான். ரிச்சர்ட் ஃபைன்மேன் அங்கே தான் ஐன்ஸ்டீனை பார்த்தாரான்னு தெரியல, அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆட்டம் பாம் செய்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் ஈஸ்ட் ஸ்கொயர்லேருந்து தான் ஒவ்வொருத்தங்களா ஃபைன்மேன்லேருந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் உண்மையை தேடி ரிச்சர்ட் ஃபைன்மேன் வந்து மலரை பற்றி பேசுகிறாரு. அதே ரிச்சர்ட் ஃபைன்மேன் பண்ண பாம்பு தான் ஹிரோஷிமா நாகசாகில அவ்வளோ லட்சக்கணக்கான பேரை கொன்னுச்சு புறம்போக்கு. அப்புறம் எங்கேருந்து ஒன்று நல்லவனை காட்டி புக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இதே ஓப்பன்ஹைமரை பற்றி நோலன் படமாக எடுக்கிறான். அவன் ஏதோ ஒரு பெரிய ஆளாவன், பெரிய ஞானி அவன் மாதிரி அந்த மயிரானை பற்றி ஒரு படம் வருது. ஹிரோஷிமா நாகசாகி மேலே குண்டு போட்டு நான் சிவன், நான் கடவுளின் மரணத்தின் கடவுள்னு சொன்ன மேலே என்ன அக்கிரமம் இருக்குதுன்னு எனக்கு புரியல. அவன் மனசை என்ன ஆராய்ச்சி பண்ணிட போகிறீங்க? என்ன அவங்ககிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம் வந்துட போகுது? அந்த நாய் திருந்தலைன்னா என்ன? இது வந்து
கையாலாகாத ஒருத்தனோட புலம்பல் தான் இந்த பாட்காஸ்ட் கூட வச்சுக்கலாம். என்னென்ன பண்ணுறது, நம்ம என்னென்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணணும்னே. நீ ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட பிரச்சனை அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். ஸோ என்ன செய்யலாம், என்ன தான் பண்ணுறது? அப்போ நாட்டுப்பற்ற தப்புன்றீங்களா? நம்ம நிலத்தை வந்து நம்ம ஓன் பண்ணுறது தப்புன்றீங்களா? இப்போ எல்லோரும் ஒன்று எப்படின்னு சொல்லுவீங்க, நம்ம இப்படி இருக்கலாம், நாளைக்கு வர்றவன் அதே மாதிரி இருக்கணும்ல, நம்ம மேலே ஏச்சிட்டானா இப்போ நம்ம முட்டாளாக இருந்து நம்மளை முட்டாளன்றவாங்கன்னே. இதுதான். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள். நான் நல்லவனாக இருக்கலாம், வர்றவன் நல்லவனாக இருக்கணும்ல அப்படின்ட்டா நடந்துச்சு. அதிகாலத்தில் நடந்துச்சு. இந்த அப்போகலிப்டோ படம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸாம்பிள். மனித குலத்தோட வரலாறு செம்மையாக அடிச்சுப்பாங்க அப்போகலிப்டோ படத்தில். பாருங்கள், அப்போகலிப்டோ பை மெல் கிப்சன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை காட்டு வச்சுப்பேன் படம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஆறுவானுங்க, செத்து போயிடுவானுங்க, கஷ்டப்பட்டு ஓடுவானுங்க. பெரிய வில்லனாக இருப்பான். அவன் வந்து அப்படியே போய் கடல் உரமாக நிற்பான். கப்பல் வரும், அதில் வாஸ்கோடகாமா வந்திருக்கலாம், இல்லை கொலம்பஸ் வந்தால் கப்பல் வரும். இவங்க அந்த கப்பலை கடவுள் நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து யாரோ இறங்குவாங்க, அதோட படம் முடிஞ்சிடும். ஏன் அதோட முடிக்கிறான்னா, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கான்குவெஸ்ட். அங்கேருந்து வந்து துப்பாக்கியில் அந்த கடை வச்சுருங்களை கொண்டிருப்பான். மெல் கிப்சன் அதுக்கு மேலே காட்டியிருக்க மாட்டார். அதுக்கு மேலே நீ தான் புரிஞ்சுக்கணும். ஸோ நீ உள்ளுக்குள்ளே எவ்வளோ அடிச்சுக்கிட்டாலும் வந்தவன் உன்னோட பவர்ஃபுல்லாக இருந்தான். ஸோ இது ஒன்று நடந்துச்சு. இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ், வாஸ்கோடகாமா ஃபைண்டட் ரூட் டு இந்தியா, ரூட்டெல்லாம் கண்டுபிடிக்கல. கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு இடம் தேடிக்கிட்டு இருந்தான், அவ்வளோதான். அதுதான் கொலம்பஸ் ஸ்பானிஷ் ஆர்மடா அன்றைக்கி ராஜா கிட்டேருந்து காசு வாங்கிட்டு உலகம் ஃபுல்லாக தேடி மேப் வரைஞ்சி அந்த நாட்டை கொள்ளையடித்து துப்பாக்கியை வச்சு கொண்டு திருப்பி ஸ்பெயினுக்கு கொண்டு போவோம், அவ்வளோதான். இது பிரிட்டிஷ் அரசாங்கம் பண்ணுச்சு. எலிசபெத் ராணி அவங்க ராயல் நேவி, இவங்க ஆர்மடா, இதுதான் உலகம். காலனி ஆதிக்கம்லாம் போச்சு. எனக்கு இன்னும் ஒரு கோபம், நேட்டோ செய்தது தவறு, உக்ரைன் செய்தது தவறு, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் ஒரு பொருளாதாரத்தின் ஒரு ஏமாற்று வேலை, உக்ரைன் நம்பி ஏமாந்துருச்சு, 1000 சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா, நீங்கள் 1000 பேர் வச்சுக்கோங்க, முதலாளித்தையும் வச்சுக்கோங்க, தொழிலாளர் வர்க்கம் வச்சுக்கோங்க, கம்யூனிசம் வச்சுக்கோங்க, கேபிட்டலிசம் வச்சுக்கோங்க, எனக்கு எல்லா இசமும் தோற்று போயிருச்சோ அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு கேள்வியாகவே இருக்குது. நான் இதுக்கு எதுக்குள்ளுமே நான் வரலை. ஏன்னா வெளி அரசியல், வெளி உலகம், அதில் எந்த ஒரு ஆர்டருக்குமே ஒரு தீர்வு இல்லை அப்படின்னு ஜேகே சொல்கிறார், ஜெயகிருஷ்ணமூர்த்தி. ஆர்டர் அப்படின்னா இந்த உலகம் ஒரு கயாஸ், இந்த உலகம் ஒரு கயாஸ். எப்போ என்ன நிகழும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு உலகம். கடல், வானம், நிலம், நீர், நெருப்புன்ற இந்த உலகத்தில் கயாஸ்னால் ஒரு பேட்டர்ன் இருக்காது. அந்த கயாட்டிக் வேர்ல்டில் ஒரு ஆர்டர் கொண்டு வரான் மனுஷன். கயாட்டிக்காக இந்த காடை அழிக்கிறான், மிருகங்களை கொள்கிறான், காடை வழியாக்குறான், கிராமமாக்குறான், பார்டர் கட் பண்ணுறான், தனக்கு ஒரு பார்டர் போட்டுக்கிறான், தனக்கு ஒரு டெய்லி லைஃப் ஒன்று கொண்டு வரான். இது எல்லாமே வந்து கயாட்டிக்காக இருக்கிற உலகத்தை வந்து அவன் கண்ட்ரோலில் கொண்டு போகும்போது ஆர்டருங்கிற வார்த்தை வருது. கடல் பார்க்குறான், கயாட்டிக்காக இருக்குது, பாய்மரம் கண்டுபிடிக்கிறான், கப்பல் கொண்டு வரான், கடலை அடக்கிறான், ஆர்டர் ஆக்குறான், அதுக்கு பார்டர் செட் பண்ணுறான். வானம் பார்க்குறான், சும்மா கிடைக்கு, ஃப்ளைட்டு கண்டுபிடிக்கிறான், ஆர்டர் ஆக்குறான். ஸோ அவன் வேலை வந்து கயாட்டிக்காக இருக்கிற உலகத்தை ஆர்டர் கொண்டு வர்றது. ஜேகே என்ன சொல்கிறாருன்னா, வெளி உலகத்தில் நம்ம ஆர்டர்னு எது பண்ணாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அழியும், அதை இன்னொரு ஆர்டர் ரீப்ளேஸ் பண்ணும், இதை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற. அப்போது சுதந்திரத்துக்கான வழி, நான் சொல்ல போகிற பதில் கடுப்பாக தான் இருக்கும். உள்ளே போய் தேடு, உனக்குள்ளே தேடு, வெளியே தேடாத அப்படிங்கிற முடிவு தான் ஜெயகிருஷ்ணமூர்த்தியோ புத்தரோ ஓஷோவோ வர்றது. என்ன திருப்பி நீ ஓஷோன்ற என் வீட்டில் வந்து குண்டு போடும்போது நான் தியானம் பண்ண சொல்கிறியா அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக கடைசி ஸ்டேஜுக்கான கேள்வி கேட்கும் போது நமக்கு எல்லாமே தப்பாக தெரியும். சும்மானே புத்தர் இங்கே உள்ள மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, அவன் கண்ண முடிவு தியானம் பண்ணுறான், ஆசையை திறன்றான், எப்படி பண்ணுறது? அப்போ உக்ரைனில் பாருங்கண்ணே, உக்ரைனில் வந்து குண்டு போடும்போது நம்மளால் பண்ண முடியுமா இப்படி சொல்லும் பொழுது எல்லாமே தவறாக தெரியும். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே இனிமே இது மாதிரி நடக்காமல் இருக்கிறது என்ன தான் பண்ணுறது? நம்மளால் நம்ம நிலம் நம்மளை விட்டு போக போகிறதில்ல, அரசு நம்மளை விட்டு போக போகிறதில்ல, ஆயுதங்கள் நம்மளை விட்டு போக போகிறதில்ல, அரசியல் கட்சி கரப்ஷன் பவர் நம்மளை விட்டு போக போகிறதில்ல. ஸோ எனக்கு அப்புறம் ஒரு 400 வருஷம் போனாலும் ஒரு பிறக்கிற மனுஷன் ஒரு நிலம்ங்கிற ஒரு பேரில் மாட்டிக்கிட்டு அந்த நில பார்டரில் அவன் ஒரு குடிமகனாக வாழ தான் போகிறான். அதுக்கு இந்த உலகம் அழியலாம், இன்னொரு போர் வரலாம், எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகலாம், மண்ணு டிசால்வ் ஆகலாம், திருப்பி மனிதன் பிறக்கலாம், திருப்பி அவன் ட்ரைப் ஆவான், கேஸ்ட் ஆவான், கிளான் ஆவான், தனக்குள்ளே பிரிஞ்சுப்பான். ஏன்னா அதுதான் வரலாறாகவே இருக்குது, அறிவியலாகவே இருக்குது.
ஸோ இப்போ இந்த ஆர்டர் என்ன தான் பண்ணுறது? ஸோ ஆர்டருங்கிறது ஒரு நாள் கலைஞ்சி தான் போவோம் சீட்டு கட்டி மாதிரி. ஸோ உனக்குள்ளே உன்னை தேடு அப்படிங்கிற அந்த ஒரு ட்ராவல் மனிதன் அதிகமான மக்கள் செய்யும் பொழுது தான் வெளி உலகத்து மேலே இருக்கிற அந்த ஒரு ஈடுபாடு, அதை நம்பி இருக்கிற பிளைண்டான ஒரு ஆம்பிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். வேறு சொல்ல முதலாளித்துவம் தான் சரியான சித்தாந்தம், கம்யூனிசம் தான் சரியான சித்தாந்தம், இருத்தலியல் தான் ஒரே சித்தாந்தம், எக்ஸிஸ்டன்ஷியலிசம், நிஹிலிசம், ஃபிலாசபிங்க இல்லைங்க, இன்னும் வேறு ஏதாவது ஒன்று வரணும், ரீப்ளேஸ் பண்ணணும், இப்படி 1000 சொல்லிக்கிட்டே போகலாம். 1000, 2000, 3000 சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு இசம் இருந்தால் இன்னொரு இசம் அதை போட்டோம். ஒரு இசம் இருக்கும்போது அதுக்கான ஆப்போசிட் இசம் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். முதலாளித்துவம் அந்த பக்கம் வருதுன்னா கேபிட்டலிசம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் வரும். மக்கள் எல்லாருமே சமமாக நடத்தலாம் அப்படின்னு கம்யூனிசம் சொல்லும் பொழுது மக்களுக்குள்ளேயே எனக்கு மேலே எனக்கு கீழே மக்கள் இருக்கணும், எனக்கு மற்றோட நான் அதிகமாக சம்பாதிக்கணும், எனக்கும் அவனுக்கும் ஒரே சம்பளமா, அது எப்படி நான் அதிகமாக வேலை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு தகுதி வச்சு தான் மனுஷன் மூளையே வேலை செய்யுது அப்படிங்கிறது சில இடத்துல அது வேலை செய்யாமல் போகும்போது புரிஞ்சுது. மனிதனே ஏற்றத்தாழ்வை விரும்பக்கூடிய ஒரு மனிதன் தான். ஒன்று யாருன்னா கீழே இருக்கணும், இல்லை யாரா எனக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சொகுசு இருக்கும் பொழுது தான் இந்தியாவில் காலங்காலமாக ஜாதிங்கிற ஒரு அமைப்பு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தனை ஒடுக்கிடுவோம், எனக்கு மேலே ஒருத்தர் தான் பரவாயில்ல, எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறான்ல அப்படிங்கிற சொகுசு மனுஷனுக்கு நல்லா இருக்குது. இல்லைனா நம்ம என்றைக்கோ நம்ம ஜாதியை தூக்கி போட்டு போயிடலாமே. ஏன் இத்தனை நாளாக இருக்குதுன்னா, நீங்கள் நமக்கு மேலே உயரில் ஒரு ஜாதி இருக்குது என்றைக்குமே நீங்கள் ஃபீல் பண்ணதே இல்லை. நமக்கு கீழே இன்னொருத்தர் இருக்காம்பா அப்படிங்கிற கம்ஃபர்ட் தான். இந்த ஒடுக்கப்பட்டவன் குரல் கொடுக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு பதட்டம் வருது. ஏன் திடீர்னு கேள்வி கேட்குறான்? இந்த மனிதனோட இயல்பு இருக்குல்ல, ஒரு ஹைரார்கி ஸ்ட்ரக்சரில் வாழறதுக்கு தான் அவனோட விருப்பமே. யாரையாவது ஜெயிக்கணும், இல்லை ஜெயிச்ச இடத்துக்கு இல்லை ஒரு அதோட சூட்டில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் படித்தவனோட இது தான், அந்த ஃபிலாசபியை தான் கரெக்டாக காட்டி இப்போ வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரே மகா கலைஞன் வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவனோட அத்தனை பிளேவும் இதை தான் சொல்லுது. உலகம் ஒரு பெரிய யூனிட்டி, உலகம் ஒரு ஸ்ட்ரக்சர், அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம், ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு கீழே ஒரு கமாண்டில் வேறு ஒரு வழிகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வெளியில் ஒரு உலகம், அவன் மனசுக்குள்ளே இன்னொரு உலகம், இருண்ட உலகம். அதுதான் ஷேக்ஸ்பியர் முறை பேசுகிறார். ஸோ அதனால தான் 500 வருஷம் ஆயினும் ஷேக்ஸ்பியரோட கதைகள் இன்னும் வேலை செய்யுது. மேக்பத் ராஜா கதையாக இருந்தால் ராஜா கதை, ஒரு ஐடியில் ஒரு ஹெட்டு கதையாக இருந்தால் ஒரு ஹெட்டு கதை. அடாப்ட் ஆகிக்க முடியுதுன்னா, ஏன்னா உலகத்தோட சிஸ்டமை தெளிவாக ஒரு ஃபார்முலாவாக ஸ்ட்ரக்சராக சொன்ன ஒரு ஆள் ஷேக்ஸ்பியர். அதுக்குள்ளே அப்புறம் பொறுமையாக போய்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இலங்கையிலே பல லட்சம் தமிழ் மக்கள் இறந்தாங்க போரில். அதையும் நம்ம உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். வேடிக்கை தான். ஏன்னா நம்ம தமிழ்நாடுங்கிற ஒரு லேண்டில் லாக் ஆகிருக்கோம்ல, நமக்கே அந்த இடம். இங்கேருந்து நீங்கள் 1/2 hourல போயிடலாம் அந்த நாட்டுக்கு. அப்படி எல்லோரும் கை பிடிச்சி கூட்டு போனால் அங்கேருந்து மக்களை திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே கூட்டியாந்துடலாம். முடியாது. எது பிரிக்குது? இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் சீ ஜேர்னியை வந்து எது பிரிக்குது? யார் கோடு போட்ட நடுவில்? நீங்கள் இல்லைங்க, நீங்கள் வேறு நாடுங்க, நான் வேறு நாடுங்கன்னு கோடு போட்டது யார்? எப்போது நடந்துச்சு? ஏன் அந்த பக்கம் ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஏன் ஒரு மனுஷன் கை கொடுக்க முடியல? அப்போது நம்ம இருக்கிற நிலம் நமக்கு ஜெயிலா? நம்ம கல்ச்சரலி சாங்ஷன்டு ஃப்ரீடம் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா? இப்போ நம்ம இருக்கிறது உண்மையிலே சுதந்திரமா? ஸோ இதெல்லாம் பண்ணாதான் நான் சுதந்திரமானவனா? சுதந்திரமே இல்லையே, அது ஜெயில் தான். ஸோ இப்போ நம்ம ஒரு லேண்ட் லாக்டு ப்ரிசனில் இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்ஸா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்போ எதுக்கு சயின்ஸ்? அப்போ எதுக்கு மருத்துவம்? அப்போ எதுக்கு அறிவியல் வளர்ந்துச்சு? கண்டுபிடிப்பு எதுக்கு வந்துச்சு? எதுக்கு ஸ்பேஸுக்கு போகிறான்? இதெல்லாம் செஞ்சது எதுக்கு? அந்தந்த லேண்டில் இருக்கிற மக்கள் மட்டும் பயன்படுறதுக்கு. இது மனித குலத்துக்கு கிடையாதுங்கிறது தெளிவாக நீங்கள் சொல்லிடணும். உங்கள்கிட்ட பணம் இருந்தால் உனக்கு நடக்கும், இல்லைனா இல்லை சொல்லிடணும். இது மக்களுக்கானது சொல்லி ஊரே மாற்றக்கூடாது. இந்த நாட்டு தான் வாழும், இந்த நாடு தான் வாழும், இந்த நாடு வாழக்கூடாது, இந்த நாடுக்கு இது வரலாறு இருக்குது. வரலாறு எப்போ தான் தூக்கி போட போகிறோம்? வரலாறு தூக்கி போட முடியாது. ஒரு நிலம்னு வந்துட்டாலே வரலாறு வந்துடும். இந்த நில அமைப்பு, இப்போ நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல ஒரு ஜாதி அமைப்பில் ஒரு சிஸ்டமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இன்றைக்கி 3 வேளை சாப்பாடுக்கு நீங்கள் அலையில் நல்லா தின்னுட்டு தூங்குற டைமில் பாட்காஸ்ட் கேட்க முடியுதுன்னா நீங்கள் ஒரு சொகுசான இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஜாதியோட தாக்குதல் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு அடிப்படை
அடிப்படை பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம், வறுமை உங்களை தாக்காமல் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சது அப்படிங்கிறத விட உங்களுக்கு அந்த இடத்துல ஜாதிங்கிற ஒரு நிலை இந்தியாவில் நல்லா வச்சுருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெளிநாட்டில் நீங்கள் 1000 ரூபா கையில் இருந்தாலும் நீங்கள் ஒயிட்டு, 5 கோடி கையில் இருந்தாலும் நீங்கள் பிளாக். அதே தான் இந்தியாவிலையும். உங்களுடைய கையில் 1000 பணம் இருந்தாலும் நீங்கள் எந்த ஜாதியிலேருந்து வர்றீங்கன்னு பொறுத்து தான் உங்களுக்கான மரியாதை. அப்போது எங்கேருந்து சுதந்திரங்கிற வார்த்தை வருது? வராது. எல்லாருக்கும் ஒரு லேபிள், நீ நீ நீ. ஸோ இந்த லேபிள்லாம் இப்போ தான் உடையும். ஸோ உடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 2ஆம் உலகப் போர் முடிஞ்சும் போதே மக்கள் டயர்டாக இருக்கணும். ஏன்னா ஃபக் திஸ் வார்ன்னு டயர்டாக இருக்கணும். ஒரு சுனாமியை பார்த்துட்டு டயர்டாகிறான்ல, வேணாம் அடுத்ததுங்க ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிற, ஒரு ஃபயருக்கு கண்டுபிடிக்கிற, ஒரு வைரஸுக்கு கண்டுபிடிக்கிற, கொரோனா ஏன் போருக்கு கண்டுபிடிக்கல? இது நம்ம யோசிக்கணும்ல. ஒரு நோய் வருது, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற, சுனாமி வருது, பூகம்பம். ஏன்னா ஒரு நோய் எல்லாருக்கும் வரும். குறிப்பிட்ட நிலத்துக்கு மட்டும் வந்துச்சுன்னா அடுத்த காரம் செய்ய போகிறதில்ல. இன்றைக்கி இந்தியாவில் ஒரு நோய் பரவுச்சுன்னா அடுத்த 2 மாதத்தில் உலகம் ஃபுல்லாக பரவுங்கிற மாதிரி சிஸ்டம் இருக்கிறனால மட்டும்தான் உலகத்தும் சேர்த்து கண்டுபிடிச்சிக்கிறான் ஒரு மருந்துங்கிறது. ஸோ இது வெளி உலகம் இந்த பிளவுபட்டு தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த வடிவம் என்ன? உனக்குள்ளே நீ போய்க்கிறது தான். எனக்கு கிண்டல் பண்ணாலும் சரி, சிரிப்பு பண்ணாலும் சரி, புத்தர் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு தெளிவான ஒரு உண்மையை சொன்னவர். ஆசையே துன்பத்துக்கு காரணம். நீ உனக்குள்ளே போனால் மட்டும்தான் உனக்கான பதில் கிடைக்கும். வெளி உலகத்தில் இல்லை. இன்றைக்கி அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1000 பேர் வச்சுக்கலாம், குடும்பம்னு பேர் வச்சுக்கலாம், வீடுன்னு வச்சுக்கலாம், நாடுன்னு வச்சுக்கலாம், தேசப்பற்று, நாட்டப்பற்று, க்ளோரி, ஹோலினஸ், கடவுள், மதம், மத புக்கு, சடங்குகள், நான் யார் தெரியுமா, எனக்கான ஈகோ, என்ன வேணால் பேர், லெபிடோ, தாபு, சிக்மண்ட் ஃப்ராய்டு, சைக்காலஜி, 1000 போகலாம். வெளி உலகம் துன்பமானது. உங்கள் ஆசை உங்களுக்கான இடம்னு நீங்கள் வெளியே அலையும் பொழுது, உங்களுக்குள்ள கேள்வி இருக்கும் பொழுது அது துன்பமானது. சுய அறிதலே, தன்னைத்தானே அறிதலே ஒரே விடை. இதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளோட குர்டிஜெஃப் மிஸ்டேக் பற்றி சொல்லியிருப்பேன். அவர் ரஷ்யாவில் தான் இருந்தார். அந்த டைமில் அவரோட ஃபாலோவர்ஸோடு தான் இருந்தார். ஸோ வேர்ல்டு வார் 1 ஒரு டைமில் போயிட்டுருக்கு. அவர் அலைகிறார். ஊராக அட்டாக்லேருந்து தப்பிக்கிறார். மக்களை கூட்டிக்கிட்டு, ஃபாலோவர்ஸை கூட்டிக்கிட்டு அலைகிறார். இங்கே வேணாம் இருக்காதீங்க. ஊராக கேம்ப் போட்டு தியானம் சொல்லி கொடுத்துட்டே போகிறாங்க. ஃபாலோவர் டயர்டாக வராங்க. தலை எங்களால் அலைய முடியல, புரியல தலை, நீங்கள் உண்மையை அறிஞ்சிட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் நினச்சிருந்தா இந்த மாதிரி போரெலாம் நிப்பாட்டலாமே, நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லித்தரலாமே, உலகம் ஃபுல்லாக உங்களை மாதிரி ஏன் உண்மையை தேடி ஏன் யாரும் போகாமல், ஏன் நம்ம ஏன் ஒரு வெறும் 25 பேர் தான் ஏன் சுற்றிக்கிட்டு இருக்கோம்? இல்லைப்பா, அவங்க எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தூங்குறவங்களை எப்படி எழுப்புவ? தூங்கிக்கிட்டே சண்டை போடுறவங்களை எப்படி எழுப்புவ? எந்திரிச்சு பார்த்தா தானே அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கானே உங்களுக்கு தெரியும். அவங்களை எழுப்ப முடியாது, புரிஞ்சுக்கோ. ஸோ சுய தேடலுங்கிற ஒரு விழிப்பு எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லைங்கிற. உங்கள் 25 பேருக்கு இருக்குல்ல, வாங்க நம்ம கையில் ஆயுதம் எடுத்து யாரையும் கொல்ல போகுது, என் கூட வாங்க. இந்த மக்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஃபேக்ட் சொன்ன ஒரே மிஸ்டேக் அவர் தான். அல்லவேளை அவர் போரில் அவருக்கு எதுவும் ஆகலை, தேடி தனியாக இருந்து தப்பிச்சு போரற்ற ஒரு இடத்துல போய் உட்காந்து ஒரு ஆசை, அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனி மாதிரி ஆரம்பிச்சு கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ புத்தர் வன்முறை அறவே வெறுத்தாருங்கிறத விட இந்த மனிதக்குள்ள அடி மனசில் இருக்க அந்த வன்முறை எப்படி போக்குறதுங்க ரொம்ப தியானம் கொண்டு வந்தார். தன்னை அறிஞ்சிக்கோ அப்படிங்கிறாரு. உனக்கு நீயே ஒளியாயிரு அப்படிங்கிறாரு. அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த வேறுபாடுங்கிறதே இல்லை, டுயாலிட்டிங்கிறதே இல்லை. கடவுள், சாத்தான், இன்பம், துன்பம், பேடு, குட்டுங்கிறதே இல்லை. பியாண்ட் குட் அண்ட் ஈவில்னு சொல்கிற மாதிரி தான், நீட்சே சொன்ன மாதிரி தான். இரண்டையும் அற்ற நிலைங்கிறது ஒன்றை தேடும்போது தான் வரும். வெளியில் தான் ஒரு பதில் இருக்குது அப்படின்னா இந்நேரம் ஒரே ஒரு இசமாவது உலகம் ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஏன் உலகம் முழுதும் கேபிட்டலிசம் இல்லை? ஏன் உலகம் முழுதும் கம்யூனிசம் இல்லை? ஏன் உலகம் முழுதும் ஃபேசிசம் இல்லை? ஸ்பிரிச்சுவலிசமும் உலகம் முழுதும் இல்லை, புத்திசமும் உலகம் முழுதும் இல்லை, ஓஷோவும் உலகம் முழுதும் இல்லை, ஜேகே எதுவுமே உலகம் முழுதும் இல்லை. வெளி உலகத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் உண்மையை தேடுறங்கிறது எல்லாருக்குமே அது கிடையாது. அனைத்து மனிதனும் அவனுக்கு ஏற்றாறு போல் வெளி உலகத்தில் தனக்கான சித்தாந்தங்களை, மன அதிர்வுகளை எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு உலகத்தை அவன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் மனிதனே. உன்னுடைய சிந்தனை உலகத்தில் ஒரு யாருக்குமே இல்லை அப்படிங்கிறதான் நீ மனிதனே. அது நம்மளை சர்வே பண்ண ஒன்று பற்றிச்சு. அடுத்து நம்மளை நாமே அடிச்சுக்க தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. நம்மளை நாமே கொஞ்சம் அழிச்சுப்போம், தற்கொலையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதை நம்ம தடுத்து அடுத்ததுக்கு போகணும்னா
என்னென்ன பண்ணல, என்ன சொல்கிறீங்க? உனக்குள்ளே நீ உன்னை பதில் தேடி உன்னை நீ அறிஞ்சிக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சிட, அவ்வளோதான். இந்த உலகம் இப்படி தான் இருக்கும். எனக்கு தான் ஓஷோட ஒன்று படித்தேன். அவேக் மோர் பீப்புள், அவேக் மோர் பீப்புள், அவேக் மோர் பீப்புள், தெர் இஸ் நோ டைம் ஃபார் யூ டு ஹெல்ப் திஸ் எர்த்துங்கிறார். சொல்கிறார், இந்த உலகத்து இவ்வளோ பெரிய மில்கி வேலையே விழிப்பு உணர்வு கொண்ட மனிதன் என்ற உயிரினத்தை கொண்ட ஒரே கிரகம் பூமிங்கிறார். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரைடாக நீங்கள் சொல்லலாம், ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் பிளானட்டு டு ஹோல்டு லைஃப் அப்படிங்கிறார். உயிர் அப்படிங்கிறது கொண்டுள்ள கிரகங்கிறதே உங்களுக்கு பெருமடாங்கத்தா அப்படிங்கிறார் அவர். மார்ஸோட ஃபோட்டோலாம் பாருங்கள் சேட்டலைட்டில், அடே செய்யின்னு இருக்கும், வெறும் கல் மண், வெறும் ஒன்றுமே இருக்காது, வறண்ட. உயிர் எவ்வளோ அழகானதுன்னு நீங்கள் அடுத்த கிரகத்தோட ஃபோட்டோ பார்த்தா அரண்டுருவீங்க. ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது. இங்கே புல், செடி, காடு, பாம்பு, தேசு, சிங்கம், புலி, நம்ம எல்லாமே உயிர். நம்பங்க எல்லாமே உயிர். மலர், தோட்டம் என்னதான் இல்லை, எல்லாமே உயிர். இதுவே ஒரு பரிசுங்கிறது நம்ம கடைசி வரைக்குமே தெரியல. அவன் அது பெருசு, அதோட பெருசு விழிப்புணர்வு, தன்னை உணரக்கூடிய ஒரு மிருகம், உணரக்கூடிய ஒரு உயிரினமாக மனுஷன் தோண்டியிருக்கான் இந்த எவல்யூஷனில். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது தான் இன்னும் ஃபீல் பண்ணுறார். இந்த பூமியும் காக்க முடியல அப்படின்னா தன்னைத்தானே அந்த அறிதலுங்கிறதுக்கான ஒரு தேவையே அந்த ஒரு காஸ்மோஸுக்கு இருக்காது. அது டீப்பாக போகும் காஸ்மோஸ். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், முடிந்தளவுக்கு ஒருத்தவங்க உதவிக்குங்க. அவன் வெளியில் என்ன கலராக இருக்கான், அவனுக்கு என்ன ஜாதி தரப்பட்டிருக்கு, அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுங்க ஓரளவுக்கு. இந்த அமைதியாக இருங்க, அமைதியை மேற்கொள்ளுங்கள், பீஸா கொள்ளுங்கள்லாம் மனிதன் அது கிடையாது. மனிதன் வன்முறை மிகுந்த ஒரு மிருகம். முடிஞ்ச அளவுக்கு அந்த மிருகத்தை கட்டி போடுங்க. புத்தகம் படிங்க, பாட்டு கேளுங்க, விஷயம் கற்றுக்குங்க, உலகத்தை தெரிஞ்சுக்குங்க, அறிஞ்சிக்குங்க. அது போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் நம்மள மாதிரி தான் பிரச்சனைன்னு புரியும் போது நமக்கு புரியும். ஸோ இப்போ எனக்கு உக்ரைன் சரியாக இருந்துச்சா, ரஷ்யா தப்பு பண்ணிச்சாங்கிறது எனக்கு மேட்ரே இல்லை. ஒரு புட்டின்னு நினச்சா பல ஆயிரம் மக்களை எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் கொள்ள முடியும். பாயிண்ட் 1. சராசரி மனிதனாக இருந்தவன் கூட தன் நாட்டுக்காகனா ஒரு துப்பாக்கியை எடுப்பான். 2வது, இது 2மே போதும். இதுதான் மனிதன் எந்த நிலையில் இப்போ நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ஒரு விஷயந்தான். மற்றபடி நீங்களும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். உக்ரைனை பாதி பேர் திட்டுவாங்க, ரஷ்யாவை பாதி பேர் திட்டுவாங்க, புலம்புவாங்க. உங்களுக்கு தெரியுமா 1900 இது நடந்துச்சு வரலாறு போயிட்டே பேசி டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வரலாறை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் உட்காந்து பாருங்கள். சரி, நம்பராக சொல்லி என்னத்தை கண்டோன்னு ஒரு கேள்வி ஒன்று கொண்டு வாங்க. சரிங்க, இவ்வளோ பேசுகிறீங்க, ஸோ வாட்டுன்னு கேட்டு பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. வரலாறின் எண்கள், அதில் வர ஃபேக்ட்டுகள், இன்ஃபர்மேஷன்கள் இப்போ உக்ரைனில் நம்ம தலையில் விழுமா, நம்ம குடும்பம் ஏதாவது ஆயிடுமான்னு ஒருத்தங்க கட்டி பிடிச்சிட்டு ஒரு அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு அது உதவுமா? இந்த நொடி உதவாது. இது உங்கள் விஜயவர்தராஜின் ஓக்லொலி. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜயவர்தராஜின் वक्लोली. आप है तमिल पीपल कॉलेज नहीं है, विजय वरदराज वक्लोली का पॉडकास्ट ये कहना है.